ஏ ரீலு ஏன்டா அமைதியா இருக்க? டைரக்டர்னா சீரியஸா இருப்பாங்கல்ல, ஒருவேளை அந்த ஃபீல்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சந்தானவாரதி சார் நம்மளை வச்சு படம் எடுக்க ஓகே சொல்லுவார்னு. ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு தான் நினைச்சேன். நம்ம டீமை நம்பி ஓகே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும். அவர் நம்மளை நம்பல. என்னடா ரீலு சொல்ற? 30 லட்சத்தில் படம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவர் முகம் மாறிடுச்சு. ஒரு படம் எடுக்க பல கோடி வேணும். டிஜிட்டல் டெக்னாலஜி, புதுமுக நடிகர்களை வச்சு எடுத்தா கூட 75 லட்சத்துலேருந்து 1 கோடி அது வேணும். 30 லட்சத்தில் படம் எடுக்க போறேன்னு சொன்னா அவர் எப்படி நம்புவார்? அப்ப நம்மளை கலட்டி வரதுக்காக தான் 15 நிமிஷம் சால்வ் பண்ணி மேட்டு வர சொன்னாரா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நாம ஜெயிக்கணும். அவர் தான் நம்மளை நம்பவே இல்லையே. நம்ம ஜெயிப்போன்னு நம்புறவங்க மாதிரி ஜெயிச்சா எனக்கு அப்பவே தெரியும் பசங்களாம் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளை நம்பாத, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஜெயிச்சாதான்டா அது உண்மையான வெற்றி. நீ சொல்றதான் சரி நண்பா. எந்த 15 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் வச்சு நம்மளை கழட்டணும்னு நினைச்சாரோ அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும். எஸ், சந்தானபாரதி சார் பார்த்த உடனே சூப்பர்னு சொல்ற மாதிரி நம்ம எடுக்கணும். ஒரு வாரத்துக்குள்ள எடுக்கணும். லாஸ்டா நடந்த ஷார்ட் பிலிம் காம்படிஷனுக்கு நிறைய பணத்தை நம்ம 3 பேர் வீட்லயும் வாங்கிட்டோம். இப்ப பணத்துக்கு எங்க போறது? மறுபடியும் உடனே போய் கேட்டோம், அடிதான் விழும். ரொம்ப சின்ன பட்ஜெட்ல கியூட்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். எமோஷன் நிறைய இருக்கணும். ஓகே, அந்த சின்ன பட்ஜெட்டுக்கு எங்க போறது?